श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது கர்மசந்நியாச யோகத்தில் 5வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். யோந்தः சுகः அந்தராராமஸ்ததாந்தர்ஜோதிரேவயः சயோஹி பிரம்மநிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. யோந்தः சுகः அந்தராராமஸ்ததாந்தர்ஜோதிரேவயः சயோஹி பிரம்மநிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யஹா அந்தஹா சுகஹா, எவன் உள்ளே சுகமுடையவனோ, அதாவது மனதிற்குள் அந்தராத்மாவிற்கே அதோடு கூட உள்ளே சுகமுடையவனோ, அந்தஹா சுகஹா அந்தராராமஹா உள்ளே களியாட்டம் உடையவனோ, ததா அவ்வாறே எவன் அந்தர்ஜோதிஹி உள்ளே உள்ள ஒளியை அறிந்தவனோ, உள்ளே ஒளியை பார்ப்பவனோ, உள்ளே ஒளியை உடையவனோ, சஹா அந்த யோகியே பிரம்மபூதா உயிர் வாழும் பொழுதே பிரம்மமாய் பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தில் முக்தியை அதிகச்சதி அடைகின்றான். அதாவது உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கிற தெளிவு, மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு இனிமை, மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறப்பு, இது என்னது? உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தராத்மா இருக்கே, அந்தராத்மாவுக்கும் அந்தராத்மா யார்? ஸ்ரீமன் நாராயணன். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி, அந்த ஒளி வடிவம். அதாவது எப்போவுமே ஆத்மா ஒளி வடிவானது, ஞானமயமானது, ரொம்ப இருட்டில் இருக்காது, அது எப்பவும் வெளிச்சமாக இருக்கும், எங்கேயும் விரிந்து செல்லக்கூடிய சிறப்பு உடையது. அதுபோல் இருக்கும்பொழுது யோந்தஹா சுகஹா அந்தராராமஹா ததாந்தர் ஜோதிரேவயா அப்படின்னு சொல்லும்பொழுது ஜோதி அந்தர்ஜோதிஹி ததா அந்தர்ஜோதி இரேவஹா யஹா அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த ஒருவன், எந்த நிஷ்டை உடையவன், எந்த பிரம்ம நிஷ்டை உடையவன் உள்ளே தன்னுடைய அந்தசுகா மனதிற்குள்ளே உள்ளே நாட்டமுடையவனோ, உள்ளே சுகமுடையவனோ, அவனே உள்ளே களியாட்டமுடையவனோ. உள்ளே என்பது என்ன? மனதிற்குள் தனக்குத்தானே என்ன அதில் நடக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அதில் களியாட்டம் உடையவனோ, ததா அவ்வாறே எவன் அந்தர்ஜோதிகி உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை காணக்கூடிய சிறப்புடையவனோ, உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை உணர்ந்தவனோ, உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை சதா சர்வகாலம் பார்த்து கொண்டிருப்பவனோ அவன் அந்த யோகியே பிரம்மபூதகா உயிர் வாழும் பொழுதே பிரம்மமாய் பிரம்ம நிர்வாணத்தை அடையக்கூடிய மனம் உடையவனாய் பரபிரம்மம் என்கின்ற சொல்கிறோமே, அதுபோல அந்த பரபிரம்மத்தில் தன்னை காணக்கூடியவனாய் அதிகச்சதி பிரம்மத்தில் முக்தியை அடைகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லிக் கொடுக்குறார். அதாவது இந்த உள்நாட்டம், தனக்கு இன்ட்ராஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லித் தருவோம். உளவியல் அடிப்படையில் தனக்குத்தானே சில கேள்விகளை கேட்டுக்கொள்வது, தனக்குத்தானே சில விடைகளை கண்டுகொள்வதற்கு முயற்சி செய்வது இன்ட்ராஸ்பெக்ட். அதாவது மைண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ராஸ்பெக்ட்னு சொன்னால் ஒரு நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷங்கள் அமைதியாக இருந்து உள்ளே என்ன நடக்கிறது, நமக்கு எப்படி புரியுறது அப்படின்னு யோசித்து பார்த்தா அங்கே எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியாக அத்தகைய செயல்களுக்கு முடிவு காணக்கூடிய, தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். அதுபோல் இந்த உள்நாட்டத்திலிருந்து விலகி இருப்பதாலேயான் என்ன பண்ணுறது, அடிக்கடி துன்பம் வருகிறது. விலகி இருப்பது தவறு, ஆனால் எப்பொழுதும் உள்நாட்டத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை இருந்து ஒரு சில நேரங்களில் இருந்து அந்த இன்பம் நமக்கு பழகிவிட்டது என்றால் வெளியில் என்ன பண்ணும், அந்த கரணம் தான் முக்கியமாக இருக்குமே தவிர அது என்ன பண்ணது, ஆசையினாலும் கோபத்தினாலும் எழும் மனக்கிளர்ச்சி இருக்கே அதுலேருந்து நம்மளை தவிர்த்துட முடியும். அதனாலே ஜோதிராத்மனிகி ந அந்யத்ர சமம் தத் சர்வ ஜந்துஷு ஸ்வயஞ்ச சக்கியதே திரஷ்டும் சுசுமாகித சேதசாக. சுசுமாகிதம் அதாவது உள்நாட்டத்திலிருந்து விலகி இருத்தலே துன்பத்திற்கு ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜோதிஹி ஆத்மனிஹி ந அந்யத்ர சமம்
தத் சர்வ ஜந்துஷு ஸ்வயஞ்ச சக்கியத்தை திருஷ்டம் சுசமாஹித சேதசாக அப்படின்னு சொல்லி புரிஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு மாற்று இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யாருக்கு? பிரம்ம நிர்வாணம் அடையக்கூடிய யோகிகளுக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.